ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கிச்சன் டிப்ஸு தான். முதல் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்துட்டு குக்கரில் ஏதாவது வைக்கிறோம், நம்மளுக்கு உடனடியாக அதை திறக்கணும், எமர்ஜென்சியாக அதை திறந்தே ஆகணும், லேட் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்படியே எடுத்து குக்கரை வந்துட்டு நல்லா சிங்குக்குள்ளே வச்சுருங்க. அப்படி இல்லைன்னாக்கா தனியாக ஒரு பிளேட்டை வச்சுட்டு அதில் கூட நீங்கள் டம்ளர் எடுத்துகிட்டு தண்ணியை ஊற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அந்த கேஸ் எல்லாமே உடனே வெளியாயிடும். அடுத்து வந்துட்டு நம்ம ஹோட்டல்ல எல்லாம் சட்னி வைக்கிறாங்க இல்லையா, அது வந்துட்டு ரொம்ப ஒயிட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதில் வந்துட்டு ஒரு முக்கியமான பொருள் ஒன்று சேர்க்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முந்திரி பருப்பு தாங்க. முந்திரி பருப்பு சேர்த்தா சட்னி டேஸ்ட்டாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் நல்லா ஒயிட்டாகவும் இருக்கும். இப்படி தான் ஹோட்டல்ல எல்லாம் அரைக்கிறாங்க, கல்யாண வீடுகள்லையுமே அரைக்கிறாங்க. நீங்களும் இதே மெத்தடை செஞ்சு வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் சட்னி டேஸ்ட்டாகவும் நல்ல ஒயிட்டாகவும் இருக்கும். நானே இதை கல்யாண வீட்டில் ஒருத்தர் சொல்லித்தான் நான் கேட்டேன். அப்புறம் ஹோட்டல்லையும் சொன்னாங்க. உங்கள் சட்னி மட்டும் ஏன் இப்படி வெள்ளையாக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி நாங்கள் தேங்காய்க்கு தகுந்த அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வீட்டில் அந்தளவுக்கெல்லாம் சேர்க்கலனாலும் ஒரு 1, 2 போட்டாலே போதும். சட்னி எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுனாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரிசி பை தான். 10 கிலோ அரிசி பை தான் இது, பாலித்தீன் பை. இந்த பையை வந்துட்டு நான் கட் பண்ணிவிட்டு, காதை கட் பண்ணிவிட்டு மிக்ஸி கவராக நான் போட்டிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது, எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்படியே பாதி கட் பண்ணதை உள்ளுக்குள்ளே மடித்து விட்டுட்டேன். இதே மாதிரி நம்ம டைலரிங் மிஷினுக்கும் கூட பெரிய சாக்கை நம்ம தச்சு வச்சுக்கலாம். ரேஷன் பையில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.